நான் வந்து இன்னைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கணும்னு பிளான் போட்டேன். ஆனா மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே இல்லை. எனக்கு வந்து படிக்கணுன்ற மூடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க மோட்டிவேஷனை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த பிகினிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் படிக்க போறோம். நம்ம ஆப்வியஸாக நிறைய பேரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிலாம் பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு மைண்டில் என்ன ஃபீல் ஆகும், நானும் இந்த மாதிரி பாஸ் ஆகுறேன், நானும் சக்ஸஸ் ஆக போகிறேன், இந்த மாதிரி கிளியர் ஆக போகிறேன்ற ஒரு எனர்ஜி ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப வேகமாக நம்மளோட படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது போக போக கம்மியாகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு சூஸ் கன்சிஸ்டன்சி ஓவர் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து மோட்டிவேஷனை தாண்டி கன்சிஸ்டன்சியை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்றது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நம்மளால் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்மள மாதிரி ஆஸ்பரண்ட்டுக்கெலாம் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஏன் வந்து இந்த மோட்டிவேஷனை தாண்டி கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் மற்ற விஷயங்களுமே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். லைக் ஜிம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நான் சுகர் கட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீம் இருக்கும்ல. அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தொடங்குவோம். இப்போ நிறைய பேர் யூபிஎஸ்சிலாம் படிப்பாங்க, நீட் படிப்பாங்க, இந்த மாதிரி இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது ரிலேட்டடாக ஜாப் போகணும், இன்டர்வியூ போகணும், நிறைய எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கும். ஆனால் இந்த மோட்டிவேஷன் எப்போலாம் நமக்கு கிடைக்குதோ, இப்போ லைக் வந்து யாராவது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியை வந்து வீடியோவாக அவங்க வந்து நான் இப்படி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுற போது, இல்லை வந்து யாராவது ஒருத்தங்க வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து ஏதோ அவங்களோட லைஃப் லெசன்ஸை ஷேர் பண்ணும்போது நம்ம கேட்டுட்டு ஓகே இவங்களால இந்த லைஃப்பில் ஒன்று அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளாலே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு வீடியோவோ பார்த்தா நமக்கு செம்மையாக மோட்டிவேஷன் ஆகுது. நம்மளும் இதை பண்ணுறோம், நம்மளும் கிளியர் பண்ணுறோம், நம்மளும் ஒரு இந்த வேலைக்கு போகிறோம், நம்மளும் இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறோம், நானும் இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஜிம் போய் நானும் என்னோட பாடியெல்லாம் இந்த மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோன்னா ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ இல்லை ஒரு நாளைக்கோ தான் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தையே பண்ணாமல் போயிட்டுருப்போம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம கையில் எடுக்காமல் மோட்டிவேஷனை மட்டும் கையில் எடுத்துட்டு யாராவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தா நான் அவங்கள மாதிரி ஆகிருவேன், என்னாலே முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம படிப்பேன், கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் என்னோட முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது தான் எனக்கு எப்போல்லாம் நான் மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகணும், நான் அப்போ படிச்சுக்கிறேன், நான் அப்போ வந்து என்னோட எஃபர்ட் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆகணும், ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கான எஃபோர்ட்டை வந்து நான் மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகும்போது நான் போட்டுக்கிறேன். இப்போ என்னால் முடியாது, ஐ ஃபீல் வெரி டயர்டு, அதனால் என்னால் எஃபோர்ட் போட முடியாது, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தான் ரீசன் வந்து நீங்கள் மோட்டிவேஷனை எப்போவுமே சூஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே மோட்டிவேஷன்றது ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் தான். நீங்கள் ஒருத்தங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கும்போதோ இல்லை இந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசும்போதோ மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் ஆவீங்க. ஈவன் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா இந்த பிகினிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் படிக்க போகிறோம். நம்ம ஆப்வியஸாக நிறைய பேரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிலாம் பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு மைண்டில் என்ன ஃபீல் ஆகும், நானும் இந்த மாதிரி பாஸ் ஆகுறேன், நானும் சக்ஸஸ் ஆக போகிறேன், இந்த மாதிரி கிளியர் ஆக போகிறேன்ற ஒரு எனர்ஜி ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப வேகமாக நம்மளோட படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது போக போக கம்மியாகும், போக போக நம்மளால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு 1 வீக் நல்லா படிச்சிருப்போம், ஒரு 8 ஹவர்ஸ் நான் டைம் டேபிள் போடுறேன் அப்படின்னா அது போடும்போது நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ஃபுல் ஆஃப் மோட்டிவேஷனோடு இருப்போம். அதனால நான் எவ்ரி டே வந்து ஒரு 8 ஹவர்ஸ் டைம் கொடுக்க போகிறேன், நான் எல்லா நாளும் படிக்க போகிறேன்ற ஒரு மைண்டில் இருப்போம். அதுவே 1 வீக் கண்டினியூவாக நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நெக்ஸ்ட் வீக் அதுவே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் நம்ம மோட்டிவேஷனான டைமில் அந்த எடுத்த முடிவு, அந்த ஒரு எனர்ஜி இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நோ மேட்டர் வாட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் படிக்கிறேன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு முடிவோ இல்லை டைம் டேபிள் போட்டுட்டீங்க அப்படின்னா நோ மேட்டர் வாட் அந்த கன்சிஸ்டண்ட்டாக படிக்காதது
எப்போ வரும் அப்படின்னா, நான் இப்போ டயர்டாக இருந்தாலும் நான் அந்த டைமில் படிக்கணும். இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபீல் ஆகலைனாலும் நான் அந்த டைமில் படிக்கணும். நான் மோட்டிவேஷனாகவே இல்லை, எனக்கு என் மேலே அந்த டைமில் செல்ஃப் டவுட்டாக இருக்குது, என்னால் நம்மளாலாம் முடியுமா அப்படின்னு ஃபீல் ஆகுதுனாலும் நீங்கள் அந்த டைமில் படிக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அது எப்போ வரும் அப்படின்னா, இது கேட்கறதுக்கு நானே மோட்டிவேஷனாகவே இல்லை, நானே கான்ஃபிடென்ட்டே இல்லை, என்னால் எப்படி இது பண்ண முடியும், நான் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த மோட்டிவேஷனை கேட்டுட்டு ஒரு 1 வீக் பண்ணுவீங்க, செம்மையாக பண்ணுவீங்க, எல்லாம் என்னென்ன பிளான் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கு அதை விட்டுட்டு அந்த மோட்டிவேஷன் போயிடும், உங்களோட என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்களோ அதுவும் போயிடும். நெக்ஸ்ட் வீக் அஸ் யூஷுவல் மாறிடுவீங்க. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் படிக்கணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் டயர்டாக ஃபீல் ஆனாலும் ஓகே, கான்ஃபிடென்ட் இல்லைனாலும் ஓகே, மோட்டிவேஷன் இல்லைனாலும் ஓகே, இதெல்லாம் இருந்தால் தான் நான் படிப்பேன், இதெல்லாம் இருந்தால் தான் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி, நான் எப்படி இருந்தாலும் நான் படிப்பேன், நான் இப்போ டயர்டாக ஃபீல் ஆனாலும் படிப்பேன், நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லைனாலும் படிப்பேன், அந்த ஒர்க் இப்போ நான் ஜிம் போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ போக வேணான்னு தான் தோணும், ஆனாலும் நம்மளே புஷ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக புஷ் பண்ணுறோம் இல்லையா, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் உங்களை நீங்களே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், என்ன விஷயம் பண்ண போகிறீங்களோ. இப்போ எவ்ரிடே ஒரு 8 hour 12 hour படிக்கிறீங்கன்னா, அது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை முதல்ல நம்மளே அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். நம்ம அந்த டைமுக்குள்ளே இப்போ நான் ஜிம் போகணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 1 வீக்கோ ஒரு 1 monthோ 2 monthோ பிகினிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, மோட்டிவேஷன் இல்லை, போனால் போது விடு, மோட்டிவேஷன் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உங்களை நீங்களே புஷ் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சினா நம்ம அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம் இது வரைக்கும் நம்ம லைஃப்பில். இதுக்கும் மேலே நம்மளோட லைஃப் ஒன்று சேஞ்சஸை நோக்கி போகணும், எனக்கு இந்த மாதிரி மாறணும் என்னோட லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே புஷ் பண்ணணும். ஈவன் உங்களால் அது முடியாத பட்சத்திலும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் ஆகலைனாலும் உங்களை நீங்களே புஷ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சிக்கு தள்ளணும். ஒன்ஸ் நீங்கள் இதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களை நீங்களே அந்த பிகினிங் ஸ்டேஜில் தான் நீங்கள் உங்களையே புஷ் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லியும் படிக்க போகிறீங்க அப்படின்னா, பிகினிங் ஒரு 10 daysோ 1 monthோ இல்லை 20 daysோ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு 20 days நான் மோட்டிவேஷன் இல்லை அதனால் நான் படிக்கலை அப்படின்றத தாண்டி நீங்கள் உங்களை நீங்களே புஷ் பண்ணி பரவாயில்ல, மோட்டிவேஷன் இல்லைனாலும் ஓகே, நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இல்லைனாலும் ஓகே, நீங்கள் ஒன்ஸ் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 20 days யூ பிகம் அ கன்சிஸ்டன்ட் பர்சன். நீங்கள் ஜிம் போகிறதா இருக்கட்டும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட லைஃப்பில் உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மாறிட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக மாறுவீங்க. உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. இந்த மோட்டிவேஷனே நம்பி இருக்கும்போது, நீங்கள் எப்போல்லாம் மோட்டிவேஷனான வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ மட்டும் தான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை நீங்கள் டவுனாக ஃபீல் ஆகுறீங்கன்னா, நீங்கள் அகெயின் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, நான் இன்றைக்கி ஒரு 8 hours படிக்கணும்னு பிளான் போட்டேன், ஆனால் மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே இல்லை, எனக்கு படிக்கணுன்ற மூடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மோட்டிவேஷனை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் எனக்கு அந்த மூடு இல்லை, நான் மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகலை, அதனால நான் படிக்கல அப்படிங்கிறப்போ, நீங்கள் மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற பாதையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி நான் எப்படி இருந்தாலும் படிப்பேன், நான் என்ன பண்ணாலுமே இதை நான் பிளான் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சே தீருவேன் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணும்போது, நோ மேட்டர் வாட், நீங்கள் டயர்டாக இருந்தாலும் படிப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் படிப்பீங்க. இந்த ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய பிளானை நான் மாற்றிப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல், உங்களுக்கு லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அதை நோக்கி நீங்கள் போகிட்டு இருக்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோட்டிவேஷனை எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க, அது டெம்பரரியான ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் என்னால் படிக்கவே முடியும், என் மேலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லைனா நான் எப்படி படிப்பேன், நான் எப்படி என்னோட வேலை என்னால் முடியும்னே நான் நினைக்கல அப்படிங்கும் போது என்னால் எப்படி அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கான்ஃபிடென்ஸு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் வராது. நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் உங்களோட கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வராது. இதுவே இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா,
இப்போ நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது ஒரு எய்மாக இருக்குது அப்படின்னா அதை பற்றியே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோட எய்ம் மட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றதா இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க சடனாக, அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க அவங்க கிட்டேருந்து. ஓகே, இந்த எக்ஸாம்லாம் எழுதணும், இதெல்லாம் சிலபஸ், இப்படி படிக்கணும், இப்படி படித்தா நம்ம பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ஒருத்தங்க கிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது, ஓகே இதுதான் சிலபஸா, நான் இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தேனே, இப்போ இதுதான் ஓகே அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்போ தான் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூ எப்படி நடக்கும், நம்ம எப்படி பதில் சொல்லணும், எப்படி வந்து கொஷின்ஸ்லாம் கேட்டால் போல்டாக பேசலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த கான்ஃபிடென்ஸே நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு விஷயம் வந்தால் மோட்டிவேஷன் கிடைச்சா நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆவேன், அதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ராசஸே தொடங்குவேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் ஒரு விஷயத்த தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் ஆவீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு போகும்போது தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே கிடைக்கும். ஈவன் அந்த ப்ராசஸில் சம்டைம்ஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் கூட ஃபீல் ஆகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறேன், நான் வந்து இதுக்கு இனிமேல் பண்ண போகிறதில்ல, ஜிம் போகிறதில்ல, எனக்கு பிடிக்கல, டயர்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம ரீசன் சொல்லாமல் கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். உங்களாலேயும் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியும். என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த பிகினிங்கில் அது டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக தொடங்க போகிறீங்க, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நியூவாக தான் இருக்கும். அதை உங்களை நீங்களே நிறைய புஷ் பண்ணி அந்த ப்ராசஸ்க்குள்ளே தள்ளுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பிகினிங் டேஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 10 டேஸோ 20 டேஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே உங்களை தள்ளுறீங்க இல்லையா, புஷ் பண்ணி. ஈவன் நான் டயர்டாக இருந்தாலும் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அந்த ஒரு ப்ராசஸில் உங்களை புஷ் பண்ணி அந்த 20 டேஸை கன்சிஸ்டண்ட்டாக படிக்க வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதுவே உங்களோட ரொட்டீனாக மாறிடும். அந்த கன்சிஸ்டன்சி எப்போவுமே உங்களோட ப்ராசஸ்லேயோ இல்லை உங்களோட ஜேர்னிலையோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். மோட்டிவேஷனுக்கு பதிலாக கன்சிஸ்டன்சியை சூஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. அந்த ப்ராசஸில் அந்த எண்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்களோ ஃபெயிலியர் ஆகுறீங்களோ, நீங்கள் என்ன பாதையை சூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இந்த கன்சிஸ்டன்சினால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த டெஃபினட்டாக கற்றுருப்பீங்க அட் தி எண்டில். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.